திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுல பேசுறார். எங்க திமுக கட்சிக்காரல என்ன பிரச்சனை நடக்கும் என்று அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார். அச்சத்துல கண் திறக்கிறாராம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு. 6 மாசத்துல 6 பேர் கொலையாயிருக்கார், கொலைப்பட்டிருக்கார். திமுக கட்சிக்காருடைய அட்டகாசம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கட்சியுடைய தலைவர் பொதுக்குழுல பேசுறார். முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுல பேசுறார். நான் இரவுல கண்மூடி காலையில கண் திறக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரல என்ன பிரச்சனை நடக்கும் என்று அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார். அச்சத்துல கண் திறக்கிறாராம். அவர் சொன்னது அப்படின்னா திமுக கட்சிக்காருடைய அட்டகாசம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கட்சியுடைய தலைவரே சொல்றார். அப்படி இருக்கிற காரணத்துல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அப்பதான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் நிறைந்துட்டா அந்த மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. இன்னைக்கு புதிய தொழில் வருகிற வராது. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த போதை ஆசாமியால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு பல பாலியல் வன்கொடுமை நடக்குது. கொலை, திருட்டு, இப்படி பல சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும்.